கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் ஏனின். கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் ஏனின். வணக்கம் எவ்ரிபடி. இது வரைக்கும் இன்ட்ரோ எபிசோட் போக 2 எபிசோட் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரம் நவ் ஆன் இந்தியன் டைம் படி எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு நியூ எபிசோட் ஸ்ட்ரீம் ஆகும். நிறைய பேருக்கு இந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா when a new episode is streamed உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி அலர்ட் வரும். ஸோ ப்ளீஸ் வியூ பண்ண பிறகு அந்த சப்ஸ்கிரைபை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ we will go further. திருக்குறளில் நம்ம அறத்துப்பால் அண்ட் பொருட்பால் முழுசாக பார்க்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதில் ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் 2 குறள் எடுத்துகிட்டு விளக்கம் பார்க்க போகிறோம். அப்போ அறத்துப்பாலில் 38 அதிகாரம் இருக்குது, பொருட்பாலில் 70 அதிகாரம் இருக்குது. டோட்டல் 108 அதிகாரம். முதல்ல நம்ம எடுத்திருக்கிறது அறத்துப்பால். அறத்துப்பாலில் முதல் செக்ஷன் பாயிரம், இன்ட்ரடக்ஷன். இந்த பாயிரத்தில் 4 அதிகாரம் இருக்கு. அப்போ திருவள்ளுவர் சொல்ற மெயின் தீம் என்ன? உலகத்தில் வாழறது அறவழியில் இருக்கணும், சம்பாதிக்கிறது அறவழியில் இருக்கணும், அண்ட் இன்பம் சேர்க்கிறதும் அறவழியில் இருக்கணும். தட் இஸ், யூ மஸ்ட் லிவ் இன் த ரைச்சியஸ் வே, யூ மஸ்ட் ஏர்ன் வெல்த் த்ரூ த ரைச்சியஸ் மீன்ஸ், அண்ட் தென் யுவர் ப்ளஷர் சீக்கிங் ஷுட் ஆல்சோ பி இன் த ரைச்சியஸ் வே. தென் இந்த மாதிரி இருந்ததுன்னா it will give us the eligibility to raise ourselves in our level. அதனால திருவள்ளுவர் சொல்றது அறவழி ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ அறம் நிலைச்சி இருக்கிறதுக்கு, டு சப்போர்ட் அறம் டு ஸ்டே இன் த வேர்ல்ட், the 4 pillars he has taken in the introductory part. முதல்ல கடவுள், the super power. ரெண்டாவது வான், த மழை நீரோட அருமை. அது 2 பார்த்துட்டோம். இப்போ the third pillar we are going to see in the introduction part is நீத்தார் பெருமை. 3வது அதிகாரம், the glory of ascetics. அண்ட் இந்த நீத்தாருங்கிறது விட்டுடுறவங்க, ஆசை விடுறவங்க, கோபத்தை விடுறவங்க, பொறாமை விடுறவங்க, அந்த மாதிரி நிறைய. And in fact it need not be the typical acher-robed ascetic. நிறைய பேர் நம்ம கூட உலகத்தில் இருக்காங்க who have got social service uppermost in their mind. They are unselfish. And நம்ம ancestors, our parents, அவங்கெல்லாம் நிறைய sacrifice பண்ணியிருக்காங்க நம்ம நல்லா இருக்கிறதுக்காக, ஊர் நல்லா இருக்கிறதுக்காக. அவங்க எல்லாருமே நீத்தார் தான், ஆசை நீத்தவங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணவங்க. ரைட். ஸோ நீத்தார் பெருமையை சொல்லும்போது இந்த இவ்வளவு தூரம் 4 பில்லரில் ஒன்றுன்னு சொல்லும்போது அப்படி என்ன தான் அவங்களோட பெருமை இருக்க முடியும்? கணக்கில் வைக்க முடியுமா? 1, 2, 3 எண்ண முடியுமா? எத்தனை இருக்கும் அவங்களோட பெருமை அப்படின்னு கேள்வி கேட்டதுன்னா திருவள்ளுவர் சொல்றாரு. குறளை பார்க்கலாம். துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. குறள் எண் 22. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. துறந்தார்னா நீத்தார் துறந்தாரெல்லாம் ஒண்ணுதான். The people who have sacrificed, ascetics, the people who have renounced, அவங்களோட பெருமை, glory. துணை கூறின், if we have to talk about it, நம்ம அது விளக்கமா சொல்லணும்னா
அது எவ்வளவு இருக்கும்? வையத்து இறந்தாரை, வையம்னா உலகம், இந்த உலகத்தில் ஆன் திஸ் எர்த் இறந்தாரை எண்ணிக்கொண்டிற்று. ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த வேர்ல்ட் இது வரைக்கும் இறந்தார்னா the people who have died so far அவங்கள எண்ணிக்கொண்டிற்று. if you count the people, number of people who have died so far in this earth from beginning, that is the level of the Perumai for Thurandar, which means it's innumerable. The Thurandar contribute in a great way to the society. அதுதான் திருவள்ளுவரோட எம்பசிஸ் இன் திஸ் குறள். புக்கில் சொல்ற மீனிங் பார்க்கலாம். உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா? அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளை துறந்த உத்தமர்களின் பெருமையும் அளவிடவே முடியாது. Explanation in English: to describe the measure of the greatness of those who have forsaken the twofold desires is like counting the dead. So count பண்ணவே முடியாது, அவ்வளவு இருக்குது. That is the level of glory. அதனால if we realize that the people who are in the domestic life should support the ascetics, because the first beneficiary are the people in the domestic life. அதே மாதிரி நம்ம ancestors, நம்ம parents, நம்ம elders in the family, அவங்களையும் with respect, with pride we should support them. That's what it means. குறளை இன்னொரு தரம் பார்க்கலாமா? துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. அதாவது கணக்கிலே வைக்க முடியாது, அவ்வளவு இருக்குது. அதனால instead of going into analyzing what have they contributed to us, let's accept that it is infinite, their contribution, and let's support all the elders, the ascetics and the noble people. அடுத்த குறளுக்கு போலாம். சரி, அந்த அசெட்டிக்ஸும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தானே, அது எப்படி திடீர்னு க்ளோரி வருது அவங்களுக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்ததுன்னா, அவங்க the sacrifices which they do, it's enormous. அவங்களுக்கு நல்லது தீமை ரெண்டும் தெரியும். இந்த அசெட்டிக் லைஃப்ல, டொமஸ்டிக் லைஃப்ல இந்த அசெட்டிக் லைஃப் போயிடுச்சுன்னா இட்ஸ் a one-way traffic. Usually there is no reverse path, they cannot come back into this. They sacrifice their wealth, they sacrifice their belongings, they sacrifice their relationships, and then the only thought that is there in their mind is the welfare of the society at large. அவ்வளோ பெருமை இருக்கிறவங்களுக்கு அப்போ திருவள்ளுவர் இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு அவங்களோட பெருமைக்கு. குறளை பார்க்கலாம். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இருமைனா அந்த டியூவாலிட்டி, நன்மை தீமை, இன்பம் துன்பம், பிறப்பு இறப்பு, அண்ட் இருக்கிறது இல்லாதது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, and they know that they have to do all the sacrifices of all the belongings, and they have to typically follow the path of one focus, neutral mind. அப்படி தெரிஞ்சிட்டு, இருமை வகையை தெரிந்து அந்த மாதிரி தெரிஞ்சிட்டு, ஈண்டு அறம் பூண்டார். அறம்னா அந்த துறவரம், ascetic life. பூண்டார்னா the one who inherits, he is voluntarily taking that, he or she. அவங்களோடு பெருமை பிறங்கிற்று உலகு. பெருமைன்னா the glory, பிறங்கிற்று உலகு, இந்த உலகத்திலேயே அதிகமான புகழ் பெருமை அவங்களுக்கு தான் சேரும். because totally in a selfless mode they sacrifice their living for the welfare of the society. Therefore they are kept in a high pedestal.
புக்கில் சொல்லியிருக்கிற மீனிங் பார்க்கலாம். நன்மை எது தீமை எது என்பதை ஆய்ந்துனா ஆராய்ச்சி பண்ணி, ஆஃப்டர் அனலைசிங், நன்மைகளை மேற்கொள்பவர்களே உலகில் பெருமைக்கு உரியவர்கள் ஆவார்கள். Explanation in English: the greatness of those who have discovered the properties of both states of being, domestic life as well as the ascetic life, and renounce the world, shines forth on earth beyond all others. So that is the glory of the ascetics. குறள இன்னொரு தரம் பார்க்கலாம். இருமை வகை தெரிந்து ஈண்டறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. அவங்க பண்ற sacrifice, they lose their identity. Many of them are given a different name also to lose the identity, and we have seen many of them shave their head and the ego போறதுக்காக. ஸோ அவங்க ஈகோ விட்டவங்க, அன்பை விட்டவங்க, ஆசையை விட்டவங்க, பற்று விட்டவங்க எல்லாம் வேலை செய்கிறதுல பிக்ஷை எடுத்து சாப்பிட்றவங்க அவங்க. ஸோ மினிமல் ஆஃப் ஃபுட், தே மினிமைஸ் தேர் requirements and their thoughts and their deeds are aimed towards the welfare of the society. That is the glory of those people. அடுத்த குறளுக்கு போகலாம். முதல் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், the superior பவருக்கு ஹையர் லெவல் attributes, control of senses. அப்போ இந்த ஃபாலோவர்ஸும் அதே மாதிரி சென்ஸ் கண்ட்ரோல் கொண்டு வரணும். கண்ட்ரோல் ஆஃப் தேர் சென்ஸ் ஆர்கன்ஸ் த்ரூ கண்ட்ரோல் ஆஃப் த மைண்ட் சொல்லி பார்த்தோம். அதாவது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோலார்ந்த உடம்பு, தட் இஸ் ஐ, இயர், நோஸ், டங், skin or the body. The 5 sense organs control ஒருத்தருக்கு இருக்கும்னா, then the sense organs will not stray away towards the sense objects or sense pleasures. அப்போ திருவள்ளுவர் says the ascetics are those people who have already mastered their senses. They have the mind control. அப்போ இதில் வந்து சென்ஸ் ஆர்கனை பற்றி சொல்கிறதுக்கு பதில் he is talking in relation to the sense objects or the pleasures. குறளை பார்க்கலாம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்றைந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. குறள் எண் 27. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்றைந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. சுவைன்னா the taste, the sense organ related to that is the tongue. So instead of talking about specifically tongue, he is talking in relation to the சுவை, the taste of it. ஒளி, ஒளிங்கிறது வந்து light or the form and shape, the sense organ eye. ஊறு, ஊருங்கிறது the sensation of feeling. The related organ is the skin or the body. ஓசைன்னா sound, and the organ to be controlled from straying away towards any sound that he hears is the ear. Natram, natramna smell, sense of smell. So that is through the nose. So Thiruvalluvar says an ascetic has already the mastery over his 5 sense organs. The sense control he has through his mind control. அந்த மாதிரி ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. Since he knows the control, he has the control of his sense organs. உலகத்தில் பெரிய glory அவங்களுக்கு தான். So திருவள்ளுவர் gives high level of compliments or glory to the ascetics. புக்கில் கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம்.
ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கியாளும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும். The world respects that person who understands the power of his 5 sense organs of taste, sight, touch, sound and smell and keeps them under control. So what is implied here is, it's not only the ascetics, anybody who has got the control or who is learning to exercise control over his sense organs from seeking the sense pleasures, he is raising his level above and therefore his glory also goes high. குறளை இன்னொரு தரம் பார்க்கலாம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்றைந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. The main point implied here is, நமக்கு வாழ்க்கையில் வர ப்ராப்ளம் நிறைய இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் சீக்கிங் தேர் சென்ஸ் ப்ளஷர்ஸ்னால தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப சுவையாக சாப்பாடு சாப்பிடணும்னு நாக்கு விருப்பப்படுது. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அதனால் வர ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு தெரியும். அது மாதிரி கண்ணு, அதே மாதிரி காது, அதே மாதிரி மற்ற சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆல்சோ. அப்போது சென்ஸ் கண்ட்ரோல் இஸ் த மெயின் திங். அதை கண்ட்ரோல் வர வர a person will stop seeking worldly things. அதனால அவன் தேவையெல்லாம் சுருங்கிறதுனால வாழ்க்கையில் he will start going up in his stature. அடுத்த குறள் பார்க்கலாம். நீத்தார் பெருமை, சென்ஸ் கண்ட்ரோல் எல்லாம் பார்த்துட்டோம். Okay, the glory of ascetics. Can we name one singular brilliant quality by which we can identify these Nithar or the ascetics or these noble people? அப்போ திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? கண்ட்ரோல் ஆஃப் ஆங்கர், கோபம். நம்ம எல்லாருக்கும் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஆசை, கோபம் ரெண்டு தான். இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிடுச்சுனாலே பாதி ப்ராப்ளம் வாழ்க்கையில் போயிடும். ஸோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதை வச்சுட்டு கண்டுபிடிக்கலாம் சொல்கிறாரு. குறளை பார்ப்போம். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. குறள் எண் 29. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. வெகுளின்னா கோபம், ஆங்கர். குணம் என்னும் குன்றேறி நின்றார். குன்றுங்கிறது ஹில், ஹை லெவல். குணம், all those good qualities which we talked about for the Nithar, which are innumerable. அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வச்சுட்டு when they are on the peak, their anger கணமேயும் காத்தல் அரிது. இந்த போர்ஷனுக்கு மட்டும் யூஸ்வலா there are 2 types of interpretations. ரெண்டுமே புக்கில், சில புக்கில் இது இருக்கும், சில புக்கில் அதே இருக்கும். நான் ரெண்டையுமே சொல்கிறேன். முதல்ல சொல்கிறேன், கணமேயும் காத்தல் அரிது. அந்த ஆங்கரை, பிகாஸ் தீஸ் பீப்புள் ஆர் so much control of their senses and about themselves, their anger will not last for more than a moment. கணம்னா அந்த க்ஷணம் சொல்கிறோமே, மொமெண்ட், அதை தாண்டி இருக்காது. அப்போது அவங்களுக்கு the control of the கோபம் is predominant in them. அது ஒரு டைப் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி குணமெல்லாம் வச்சுட்டு the people who are in their peak, அவங்க கோபப்பட்டாங்கன்னா அந்த கோபம் நம்மளை கண்டிப்பா இட் வில் இம்பேக்ட் அஸ், அதை மாற்றவே முடியாது சொல்லுவாங்க. ஸோ we should not do anything to cause anger for those noble people அப்படின்னு இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ சில பேர் பார்த்துருப்பீங்க, சில விஷயம் தெரிஞ்ச ஆட்டோ ரிக்ஷாக்காரங்க பெரியவங்க
ஆட்டோவில் இருந்து இறங்கி போகும்போது ஏதாவது ஒரு ரீசன்னால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது, அவங்க கோபப்படுறாங்கன்னா உடனே அவங்க வந்து ஐயா நீங்கள் கோச்சிக்காதீங்க, வருத்தப்படாதீங்க, நீங்கள் வருத்தப்பட்டு கொடுக்க வேண்டாம், நீங்கள் மனசு நிறைஞ்சு என்ன கொடுக்குறீங்களோ அதை நான் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. தட்ஸ் பிகாஸ் தே நோ த பவர் ஆஃப் த ஆங்கர் ஆஃப் த அசெட்டிக்ஸ். சரி, புக்கில் கொடுத்துருக்கிற மீனிங் பார்க்கலாம். குணக்குன்றுகளான பெரியவர்கள் கோபம் கொண்டால் அந்த கோபம் அவர்கள் உள்ளத்தில் ஒரு கணம் கூட நிலைத்து நிற்காது. இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். The anger of those who have ascended the mountain of goodness never lasts for more than a moment of time. அதனால those people, since they have got control over themselves, அவங்களுக்கு கோபம் வராது. அப்படி வந்ததுன்னா கூட it will be momentary கோபம். That's what this means. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. So the ascetics with the sense control, ascetics or any other noble person who has got a control over his senses will also have a control over the கோபம். இதில் இன்னொரு அசைட் பாயிண்ட் என்ன, கோபம் வருது வந்து ஆசையிலிருந்து வருதுனால தான் கோபம் சொல்லுவாங்க. இந்த நிறைவேறாத ஆசை, the desire which does not get fulfilled, that is what shows up as anger. Therefore control of the anger is important. Control of anger is through the control of desire. அடுத்த செஷன்ல அடுத்த அதிகாரம் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர். வணக்கம் எவ்ரிபாடி. கற்றதனாலாய பயனின் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் ஏனின்